ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ்லாம் பார்க்க போகிறதில்ல. என்னென்னா இங்கே சென்னையில் நிஃப்ட்னு ஒரு பெரிய காலேஜ் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி காலேஜு. இங்கே டைட்டில் பார்க்கில் இருக்குது, திருவான்மூர்லேருந்து ஜஸ்ட்டு அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அந்த காலேஜிலேருந்து அப்பப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ப்ராஜெக்ட் மாதிரி போட்டுட்டு போவாங்க. லெதரில் ஆரி ஒர்க்கு. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க பசங்க பண்ணாதுங்க. என்ன பண்ணுங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போட்டு கொடுத்துட்டா நம்ம அவங்களுக்கு எக்ஸாமுக்கு நான் நெட்டில் பார்த்துட்டு வருவாங்க. அக்கா எக்ஸாமுக்கு நாங்கள் போர்ஷன் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் எனக்கு ஆரி போட்டு தரீங்களா, அப்புறம் லெதரில் ஜர்தோசி ஒர்க்கெலாம் போட்டு தரணும், கோட்டு மாதிரி. நான் லெதரில் பண்ணுற மாதிரி நான் படிப்பு படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி நடுவில். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஆர்டரும் நான் எடுத்து பண்ணுவேன். அதில் ஒரு பொண்ணு இப்போ ரீசெண்டாக போன மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு 4 டிசைனு ஒரு ஒயிட் கிளாத்தில் ஜர்தோசி ஃபில்லிங் அண்டு பீட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு மாங்காய் மாதிரியும் பேட்டர்னில், அதுக்கப்புறம் ஒரு லீஃப் டைப்பு அண்டு வாட்டர் ஃபில்லிங்கு இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி கொடுத்தேன். மொத்தம் 4 ஐட்டம்ஸு 3500க்கு ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்ல பெரிய பெரிய டிசைனாக பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரிலாம் இங்கே அடிக்கடிக்கு வரும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய பசங்க கேட்பாங்க. அந்த நிறைய காலேஜ்லேருந்து கொடுப்பாங்க. அதுலேயே எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில பேர்லாம் பட்டன் சைஸ் அளவுக்குலாம் ஆரி மிக்கி மவுஸ் மாதிரி வரைஞ்சி அதை போட்டு அதை பட்டனில் ஃபிட் பண்ணி அந்த மாதிரிலாம் கூட ஆர்டர்ஸ் வரும் நமக்கு. அதில் தான் இந்த மேங்கோ அவங்க சேம் நெட்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. கலர் பீட்ஸு எல்லாமே போட்டு எனக்கு பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜர்தோசி ஒர்க்கு எல்லாமே நான் அதில் பண்ணியிருக்கேன். இதில் முக்கியமாக நான் என்னென்னா எப்பயும் போல் யூஸ் பண்ணுற கிளாஸ் பீட் நான் யூஸ் பண்ணலை. கட் பீட் மட்டும்தான் கிளாஸ் பீடு. ஆனால் சுகர் பீடு மார்பிள் பீடுன்னு ஒன்று விற்கிது. அது உங்களுக்கு தெரியாது தெரியல. அப்படியே எப்படி சொல்கிறது, மார்பிள் கல் எப்படி இருக்கும் ரஃப்பாக, அந்த மாதிரி ஒரு சுகர் பீட் விற்கிது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கிளாஸ் பீட்லேயாவது ஒரு நம்ம காற்று மாதிரி போனால் மண் மாதிரி கூட போய் புகுந்து கொள்ள. நீங்கள் நிறைய பாருங்கள், பழைய ப்ளவுஸ்லாம் பாருங்கள், கிளாஸ் பீடில் உள்ள மண் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மார்பிள் பீடில் அது கூட ஆகாது, ஃபேடாக ஆகாது, ஒன்றுமே ஆகாது. ஆனால் அது செம காஸ்ட்லி. ஆனால் நல்லாயிருக்கும். நம்ம கழுத்துக்கு கூட அது ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கம்பலுக்கு போட்டுக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கும். நம்ம ஆரிக்கும் போட்டுக்கலாம். மார்பிள் சுகர் பீட் மார்பிள் மாதிரியே இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் ஒரு வீடியோவில் உங்களுக்கு அதை ஃபோட்டோவாக எடுத்து காட்டுறேன். என்கிட்ட எல்லா கலர்ஸுமே இருக்குது, அது நான் வாங்கி வச்சுருக்கேன். அது ஒரு பேக்கெட்டே 350 சம்திங் என்னமோ வரும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. ஆனால் நல்லா இருக்கும், மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும், நல்ல வெயிட்டாகவும் இருக்கும் பீட்ஸு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மார்பிள் பீட்ஸு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கட்டாயமாக அது ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? இப்போ இதை சுற்றி நான் சுகர் பீட் கட் பீட் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். கட் பீட் அவுட்லைன் கொடுத்த பிறகு சென்டராக ஜர்தோசி லோடிங்கு அண்ட் அந்த லீஃப் மாதிரி வரைஞ்சிருக்கல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்படி கேட்டிருந்தானா, ஒரு லைன் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரு, ஒரு லைனு பிங்க் கலர் சுகர் பீடில் எனக்கு அந்த லீஃப் மாதிரி கொண்டு கொடுங்கக்கா அழகா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி ஓகேம்மா, ஜர்தோசியில் வேணுமா பீட்ஸில் வேணுமான்னு கேட்டிருந்தேன். இல்லை நீங்கள் எதில் போட்டாலும் ஓகே, பீட்ஸில் கூட போட்டுருங்க. ஏன்னா 1 டே தான் டைம் கொடுத்தா அந்த பொண்ணு. 1 டேயில் நான் இதை முடிச்சு கொடுக்கணும். இன்றைக்கி நைட்டு கொண்டு கொடுத்தேன்னா மறுநாள் நைட்டு வாங்கிட்டு போயிட்டா. ஸோ இந்த 4 பேட்டர்ன்ஸும் நான் ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தேன். 3500 வாங்கினேன். இதுக்கு 3500 ஒர்த்து தான். ஏன்னா நம்ம ஒரே நாளில் முடிச்சு கொடுக்குறோம்ல. நான் நைட்டு தூங்காமல் உட்காந்து முடிச்சு கொடுத்துட்டு மறுநாள் தான் நான் தூங்கினேனே. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துட்டு தான் படுத்தேன். 4 பேட்டர்னுமே நல்லா பெருசாகவே போட்டேன். லீஃப் மட்டும் கொஞ்சம் சின்னதாக போட்டேன். இந்த மாங்காய் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஒரு கை அளவுக்கு, நம்ம இப்போ சாப்பிட்ற கை இருக்குல்ல அந்த அளவுக்கு போட்டிருந்தேன். அவ்வளோ பெருசாக டிசைன் அவ்வளோ நல்லா அழகாக இருந்தது. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா அந்த பொண்ணு 5 டிசைன் கேட்டிருந்தா, டைம் இல்லை, 4 தான் என்னால் போட முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் 4 தான் போட்டேன். அந்த 4மே உங்கள் கூட நான் அப்பப்போ நடுவில் ஷேர் பண்ணிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி ப்ளவுஸ் போட வேணாம், ஏன்னா இந்த வீடியோ எப்படியாவது எடிட் பண்ணி போட்டுட்டு டெலிட் பண்ணலான்ட்டு ஆல்ரெடி லேப்டாப்
லேப்டாப்பு, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. என்னால் வந்து போடுற வீடியோஸை ஏற்றி வைக்கவே முடியல. அதனால தான் சரி இதை போட்டு டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்லேருந்து நிறையா பொண்ணுங்க வருவாங்க, வந்து இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்புறம் மிஷின் எம்ப்ராய்டரி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் மினிட்ல ப்ராஜெக்ட் மாதிரி இது பண்ணி காட்டணுமா. அவங்க இதை போட்டு காமிச்சாதான் அவங்களுக்கு வந்து மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பசங்க. ஒரு பசங்க வந்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச்சிங் பண்ணிங்கே கொண்டு வந்துடுவாங்க. ஸ்டிச்சிங் பண்ணி கொண்டு வந்துட்டு போட்டு தர சொல்லுவாங்க. அதில் நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம போட்டு தரணும். ஒரு ஒரு சில பொண்ணுங்க வந்து ஒரு மாதிரி நெட்டு கிளாத்தில் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த மாதிரி நெட்டு கிளாத்தில் ஜர்தோசி ஒரு சிலதெல்லாம் போட முடியல அப்படின்னா கேன்வாஸ் பேப்பர் இருக்குல்ல, அதை வந்து அந்த நெட்டு மேலே வச்சுட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு அப்புறம் அந்த கேன்வாஸ் பேப்பரை பொறுமையாக கிழிச்சு எடுத்துரும். ஸோ அந்த மாதிரிலாம் கூட நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லெதரில் போட்டது தான் சான்ஸே இல்லை. ஒரு ஊசியே நான் உடஞ்சிச்சு என் ஊசி. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் லெதரில் போட்டது. அந்த அந்த இமேஜெலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அது ஒரு நாள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பழைசு. இது வந்து இப்போ புதுசாக வந்து இப்போ எடுத்ததுனால இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம போடுறதே இல்லையே, நம்ம போடணும் இனிமேல், இதெல்லாம் கூட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே காலேஜ்லேயே இன்னொரு பொண்ணு வந்து இப்போ புதுசாக வந்து நான் ப்ராஜெக்ட் பண்ணி தரணும், எனக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி போட்டு தரணும், 1 day தான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது கூட வந்து நான் எவ்வளோ தெரியுமா வாங்கினேன், 8,000 வாங்கினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்டிச்சா, ஆமாம் 20 ஸ்டிச்சு வந்து போட்டு கொடுத்தேன். 20 ஸ்டிச்சு 2 days முடித்து இதே மாதிரி தான் கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே ஆன்லைனில் பார்த்துட்டு கேட்டாங்க, ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணித்தர முடியுமா, கொஞ்சம் வந்து அர்ஜென்ட்டு, நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால 8,000 rupees வாங்கினேன். 2 daysலேயே அதை முடிச்சு கொடுத்தேன் நான். ஸோ இது மாதிரிலாம் நிறைய வந்து திடீர்னு நடுநடுவில் இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாமே கூட நான் எடுத்து பண்ணுவேன். நான் அந்த லீஃப் சொன்னேன் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த லீஃபு, அதுக்கப்புறம் இந்த மாங்காய், இது எல்லாம், அப்புறம் ஒரு வாட்டர் ஃபில்லிங் மாதிரி ஒரு டிசைனு, அப்புறம் இன்னொரு டிசைன். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ணி கொடுத்தது தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி வந்து இதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நான் நிறையா ஆர்டர் வந்தால் பண்ணித்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் சான்ஸ் தான். ஆனால் இங்கே வந்து வரும் அந்த ஃபேஷன் டெக்னாலஜி காலேஜ்லேருந்து இங்கே பசங்க வந்து எப்படினாலுமே வருஷத்துக்கு ஒரு 4 வாட்டி இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த ஃபேஷன் டெக்னாலஜி காலேஜில். ஸோ பெரிய காலேஜ் அது, அதில் வந்து கிடைக்கிறதே கஷ்டம் சீட்டே. நானே என் பொண்ணுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எக்ஸாம்லாம் கூட எழுதணும், ஆனால் கிடைக்கல. அதுக்கு வந்து பசங்கள்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிஃப்ட் காலேஜ்னாலே, முன்னாடியே இந்த +2க்கு மார்க்கெலாம் பார்க்கவே மாட்டாங்க அந்த காலேஜில். அவங்க கொடுக்குற எக்ஸாம் தான் நம்ம பாஸ் ஆகணும். அதுக்கு முன்னாடியே வந்து 1 year கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி பசங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த காலேஜில். அவ்வளோ ஒரு பெரிய சூப்பர் காலேஜ் அது. ஸோ அதில் வந்து ஆரியும் நடத்துவாங்க, அப்புறம் டெரக்கோட்டா ஜுவல்லரி, பெயிண்டிங், இது எல்லாமே நடத்துவாங்க. அப்புறம் ஃபேஷன் அந்த டிசைனிங் ட்ரெஸ் வருது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே வந்து அந்த காலேஜில் நடத்துவாங்க. நல்ல பெரிய காலேஜ், டைட்டில் பார்க்கில் இங்கே திருவான்மியூரில் தான் இருக்குது. ஸோ அது உங்கள் கூட நான் இந்த டிசைனை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நம்ம சூப்பரான ப்ளவுஸோட வித் ப்ரைஸோட பார்க்கலாம். நாளைக்கு என்ன ப்ளவுஸ் போடுறதா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டாக போட்டது இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டுனா நாளைக்கு கொஞ்சம் மொபைல் வந்து ஃப்ரீ ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த சுகர் பீடு கோல்டு பிங்கோ, இதுதான் அந்த மார்பிள் சுகர் பீடு. ஸோ சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்ததுங்க. நீங்கள் வேணால் அந்த பீடு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கும் சொல்லுங்கள். ஆமாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் பீடு செம வெயிட்டு, ஏன்னா மார்பிள் மாதிரி இருக்கும் அந்த பீடு, அதனால் அது செம வெயிட்டு. நீங்கள் இப்போ நான் நிறைய சாரீஸ்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன், ஒன்றுமே ஆனதில்லை, அப்படியே இருக்கு என் சாரீஸ்லாம் இன்னும் கூட. எல்லாமே ஹேண்டில் நிறைய போட்ட சாரீஸே ஆல்ரெடி நான் லைவாக வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பழைய வீடியோவாக. இப்போ இந்த புது ஃபோன் வாங்கி நான் வந்து அந்த வீடியோ போடலை. நான் ஒரு நாள் அதுக்காகவே என்னோடய சாரீஸ் எல்லாமே எடுத்து வீடியோ போட்டு உங்ககிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஒரு 100-150 சாரீ கிட்ட போட்டிருக்கேன். எப்போ தெரியுமா, இது எல்லாமே 2000 அந்த ஆரம்ப காலத்தில், 2000 2002 அந்த மாதிரி டைமில் என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரிலாம் வீட்டில் சும்மா இருக்க போர் அடிக்கும்னு தோன்றப்பெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு 10 நாளில் ஒரு சாரி, 10 நாளில் ஒரு பிளெயின் சாரி, அந்த மாதிரி என்கிட்ட இல்லாத பிளெயின் சாரி கலரே கிடையாது. தேவதாஸ் சமிக்கின்னு சொல்லி வாங்கி
ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு கட்டவே பிடிக்க மாட்டேது அந்த சாரீலாம். அப்படியே கிடக்குது. அதை நான் ஒரு நாள் உங்ககிட்ட எல்லாமே எடுத்து அந்த வீடியோஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். அந்த சாரீ அப்படியே காட்டுறேன், நீங்கள் பாருங்களேன். எல்லாமே செம்மையாக இருக்கும். பார்டரு, முந்தானி டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். ஒரு முந்தானியுமே ஒரு விதமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிலாம் போட்டேன். கடைசியில் இப்போ ஒரு சாரீ கூட கட்ட பிடிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா ஆனால் சொல்லுவாங்க, வேணாடி வேஸ்ட்டாக எதுக்குடி எடுக்கிற, கட்ட மாட்டீங்க, இப்போ அப்படி தான் இருக்கும் அப்படின்வாங்க. நான் உனக்கு தெரியுமாம்மா, அப்போம்மா நான் கட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை சண்டை போடுவேன். இப்போ வந்து யோசிக்கிறேன், அவ்வளோ சாரீ கொடுக்கறதுக்கோ மனசு வரல, அதை எடுத்து கட்டவும் பிடிக்கல, அப்படியே கிடக்குது. ஒரு சில சாரீ பிடிக்கும் கட்ட. பிளாக் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் கரெக்டாக என் பொண்ணு 1 வயசோ குழந்தையாக இருக்கும் போதோ இல்லை மாசமாக இருக்கும் போதோ தான் போட்டேன் அந்த ப்ளவுஸ். நல்லா அந்த சாரீ நல்லா ஞாபகம் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பிளாக் சாரீ. அது வந்து நான் போத்தீஸில் ஒருத்தவங்க கூட சாரீ எடுக்க போயிருந்தேன். அப்போ வந்து ஒரு ராமர் ப்ளூவில் அந்த சாரீ பேட்டர்ன் வந்து நான் பார்த்தேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நைஸாக யாருக்குமே தெரியாமல் அந்த சாரீலேருந்து கொஞ்சம் பீடு வந்து என்ன பண்ணுவேன், கையாலே பிச்சு அதை 4-5 எடுத்து வச்சுப்பேன் சாம்பிளுக்கு. அந்த பீடுலாம் கடைங்களுக்கு போனால் இந்த வேலைலாம் கிரிமினல் வேலைலாம் நிறைய பண்ணுவேன். எடுத்து வச்சுக்கிட்டு நேராக பாரிஸ் போயிட்டு அதையே சேம் கொடுத்து வாங்கி, சேம் கலர் சாரீ வாங்கி அதையே வந்து அப்படியே போட்டுருவேன் வீட்டில். அது என்னோடய பழக்கம் அது. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் நிறைய வந்து பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஏதாவது ஒரு சாரீ பார்த்தேன்னா, சமிக்கி சாரீ அதெல்லாம் அப்போ பார்த்தேன்னா தெரியாமல் அந்த சமிக்கியை நைஸாக ஒரு 4-5 சமிக்கி எடுத்துகிட்டு பிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டு அது போய் பாரிஸில் போயிட்டு அதே சேம் காமிச்சு வாங்கிட்டு வந்து உடனே இன்னொரு சாரீ போட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சாரீ போட்டேன். அப்போ வந்து ஆரிலாம் கிடையாது, ஆரிலாம் நான் கற்றுக்கல 2000லலாம். அப்போ வந்து இதுதான் பண்ணேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் பெயிண்டிங் பண்ணுவேன். அப்புறம் சாரீ வந்து ஹேண்ட்லேயே போடுவேன். நான் எல்லா சாரியுமே ஹேண்ட்லேயே டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ சாரீஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கட்டாயமாக நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த புடவையெல்லாம் பார்த்துட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லா சாரீஸுமே. அப்போ நீங்கள் கேட்பீங்க, எப்படிக்கா போட்டிங்க 10 நாளில் ஒரு சாரீ, 5 நாளில் ஒரு சாரீ, நீங்களே கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவ்வளோ சாரீ போட்டு வச்சுருக்கேன். எங்கள் அம்மாவுக்கும் நான் நிறைய சாரீ போட்டு கொடுத்தேன். அப்புறம் பெயிண்டிங்கும் சாரியில் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மா கட்டுவாங்க. இப்போ கூட என்கிட்ட ஒரு பெயிண்டிங் சாரீ இருக்குது. ஆனால் அது கட்டவே மனசு வரல. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாரீ. ஸோ அதெல்லாமே வந்து அப்போ பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு டைமே இல்லை, ஆரி போடுறதுக்கே கரெக்டாக இருக்குது. அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு 2014-13லலாம் வந்து டெரக்கோட்டா ஜுவல்லரி, ஃபேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு பெயிண்டிங் இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஆரியே கரெக்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கே நமக்கு வந்து ஆர்டர்ஸ் கரெக்டாக வந்துகிட்டே இருக்கா. ஸோ அதனால் என்னால் மற்ற வேலைகள் பண்ணவே முடியல. அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆனால் அதெல்லாம் பண்ணுவேனோ என்னவோ. அப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்காமையா இருக்க போகிறேன். இப்போ நான் நடுவில் வந்து இந்த ஜர்தோசி லோடிங் தான் கொடுத்துட்ருக்கேன். இது கொடுத்து முடித்த பிறகு ஃபுல்லாக இந்த மேங்கோ டிசைன். இந்த மேங்கோ டிசைன் நான் எத்தனை ஹவரில் போட்டேன் தெரியுங்களா? மேக்ஸிமம் வந்து ஒரு 3.5 ஹவர்ஸில் நான் இந்த மேங்கோ டிசைனை போட்டு முடிச்சிட்டேன். ஸோ கட்டன்னு போட்டேன் இந்த மேங்கோ டிசைனை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே நாளில் போட்டு கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து வந்து கொடுங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு பாய் சொன்னேன், அதுக்குள்ளே ஒரு ஸ்டோரி சொன்னேன், திருப்பி பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம சூப்பர் ப்ளவுஸில் சந்திக்கலாம். பாய்.